விஜய் அவர்களை பொறுத்தவரை நான் என்னோட கமெண்ட் எப்பவுமே மாறலிங்கன்னா, அரசியலுக்கு வந்திருக்கிறாரு, வரவேற்கிறோம், மக்கள் முன்னாடி இருக்கட்டும், அவர் எல்லாம் பேசட்டும், இவிஎம் மிஷின் பதில் சொல்லும். ஆனா விஜய் அவர்கிட்ட இன்ஜின் இருக்கான்னு எனக்கு தெரியலையே. அட்லீஸ்ட் எங்ககிட்ட இன்ஜின் இருக்கு, டபுள் இன்ஜின் இருக்கு. விஜய் அவங்க இன்ஜினையே நம்ம பார்க்கலையே. அது இன்ஜின் இருக்கா, இல்ல கார்பரேட்டர் இருக்கா, அந்த இன்ஜினை ஸ்டார்ட் பண்ற ஆள் இருக்கா, அந்த இன்ஜின் வந்து ஒரு சேசியில மாட்டுவாங்களான்னு. வண்டி இல்ல, சேசி இல்ல, இன்ஜின் இல்ல, அதுக்குள்ள போடுற பெட்ரோல் இல்ல, டீசல் இல்ல. ஆனால் இன்னைக்கு விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி இன்ஜினை பத்தி பேசக்கூடாதுன்னா அது திரு விஜய் அவர்கள் இன்ஜினை பத்தி பேசக்கூடாது. ஒருவேளை 234 தொகுதியில கேண்டிடேட் போடுறார், ஒத்துக்கிற இன்ஜின் இருக்கு. 234 கேண்டிடேட்டும் மக்கள் ஏத்துக்கிறாங்க, அதுக்கு போடுற பெட்ரோல் இருக்கு. விஜய் வெளியே வந்து வீதி வீதியாக தெரு தெருவாக பிரச்சாரம் பண்றார், சேசி இருக்கு. மக்கள் ஓட்டு போட்டு ஒரு நல்ல சதவீதம் வர்றாரு, அந்த வண்டி ஓடுது. இன்ஜினே இல்ல, சேசி இல்ல, பெட்ரோல் இல்ல, டீசல் இல்ல. அவங்கெல்லாம் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து டப்பா இன்ஜின், இந்த இன்ஜின்ங்கிறாங்க. அடுத்து திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்னது எனக்கு டிஎம்கே எப்படின்னாங்கன்னா, ஐயா அந்த எல்லாம் ஓடி போயிட்டாங்கன்னா அந்த ஸ்கூல் ஹாஸ்டல்ல, காலேஜ் ஹாஸ்டல்ல பாத்ரூம்ல போய் சில பேர் கிறுக்குவாங்க. இந்த கறிக்கட்டை எடுத்துட்டு போய் பாத்ரூம்ல கிறுக்குவாங்க. நம்மள இந்த பப்ளிக் பாத்ரூம் போனா கறிக்கட்டையில கிறுக்குவாங்க. இன்னைக்கு அந்த மாதிரி கிறுக்கக்கூடிய கட்சியாக திமுக மாறி இருக்கு. போஸ்டர் ஒட்டுறானுங்க, ஏமா ஒட்டுறானே தெரியாது. இந்த பாத்ரூம்ல கிறுக்கிறவன் அசிங்கமா இந்த காலையில் 2 மணிக்கு போய் இந்த பொது கழிப்பிடத்துல முகத்தை மூடிட்டு போய் கறிக்கட்டையில் எழுதிட்டு வருவான். இன்னைக்கு திமுக கார டப்பா இன்ஜின் ஒட்டுறானா, காலையில முகத்தை மூடிட்டு போய் ஒட்டிட்டு வர்றான். ஏன்னா உனக்கே தெரியும் நீ ஒட்டுறதே ஒரு நான்சென்ஸ். தமிழ்நாடு மக்கள் அதை ஏத்துக்க மாட்டாங்கன்னு தெரியும். அதனால இவங்க சும்மா போய் போஸ்ட் ஒட்டுட்டோம். நேற்று பார்த்தேன் சென்னையில் வந்து இந்த பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு அல்வா கொடுத்துட்டாங்கன்னு. ஒரு அல்வா வாங்கி கொடுத்தது எப்படி இருந்துச்சுன்னா, டிஎம்கே ஆட்சி 5 வருஷம் முடிஞ்சு தமிழ்நாட்டு மக்களுக்கு அல்வா கொடுத்ததாகத்தான் நான் பார்த்தேன். சென்னை முழுவதுமே ஒரு கையில் ஒரு போஸ்டரை வச்சுக்கிட்டு அல்வாவை கொண்டே வீடு வீடாக கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதனால முதலமைச்சர் அவர்கள் கஷ்டப்பட்டாரு, அப்படி இப்படின்னு பண்ணார். ஆனா ஒண்ணுமே கிரவுண்ட் லெவல்ல ரிஃப்ளெக்ட் ஆகல. சட்டம் ஒழுங்கு தரிகட்டு போயிருக்கு. இதெல்லாம் இன்னும் ஒரு 50-60 நாள் தானா. நீங்களும் பார்க்க போறீங்க, நாங்களும் பார்க்க போறோம். தமிழ்நாட்டில் அமைந்தது வந்து பாஜக தலைமையிலான கூட்டணி தான் அப்படின்னு சொல்லிட்டு பேரே சொல்லாம சொல்லிட்டு தேசிய தலைமையிலான கூட்டணி தான். அதே வந்து விஜய் வந்து சொல்லியிருக்காரு அப்படிங்கிற போது அந்த அமைப்பு தான் இருக்கா தமிழ்நாட்டில். அண்ணா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணுங்கண்ணே, நாங்க எல்லாமே ஒரு கட்சியினுடைய தொண்டர்கள். விருப்பு வெறுப்பு இருந்தாலும் கூட எங்களுடைய தலைவர்கள் முடிவு செய்த பிறகு நாங்கெல்லாம் களத்தில் பாடுபடுறோம். தமிழகத்தில் இருப்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி. இந்த எலெக்ஷனுக்கு போறோம். இதற்கு முந்தைய முதலமைச்சர், இன்றைய முதலமைச்சருடைய வேட்பாளராக இருக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் நாங்கள் போறோம் களத்துக்கு. இதை நம்முடைய தலைவர்கள் எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க. எதுக்கு பிரச்சாரம் நடந்தாச்சு, கீழே எங்க தொண்டர்கள் வீதி வீதியாக தெரு தெருவாக வேலை பார்க்குறாங்க. இன்னைக்கு விஜய் அவர்கள் எப்படின்னாங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன்னா அவரை சும்மா நான் தேவையில்லாமல் ஒரு குற்றம் சுமத்த விரும்பல. அரசியலுக்கு வந்திருக்கிறாங்க, வந்து பண்ணட்டும். ஆனா இன்னைக்கு பேசும் பொழுது அவருக்கு என்னன்னா, மக்கள் கைத்தட்டணும், விசில் அடிக்கணும், அவங்க வந்து ஏதாச்சும் ஆரவாரமா பேசணும். அதற்காகத்தான் விஜய் அவர்களுடைய பேச்சு இருந்ததாகத்தான் நான் பார்க்கிறேன். அது ரொம்ப சப்ஸ்டன்ஸா மக்களை சிந்திக்க வைக்கிற அளவுக்கு, எதற்காக நான் இத்தனை கட்சிகளை தாண்டி உங்களுக்கு ஓட்டு போடணும், உங்க பாலிசி என்ன, உங்க ப்ரோக்ராம் என்ன, நீங்க தமிழ்நாட்டுக்கு என்ன செய்ய இதுவரைக்கும் செய்யாத என்ன செய்ய போறீங்க அப்படிங்கிறத நான் பார்க்கலீங்கன்னா. ஸோ விசிலுக்காக, ஒரு கைத்தட்டலுக்காகத்தான் விஜய் அவர்கள் பேசினாங்க. அதில் தான் அந்த கூட்டணியை பற்றி பேசினதாக மட்டும்தான் நான் பார்க்குறேன். அதில் ஒரு சப்ஸ்டன்ஸும் ஒரு டெப்த்தும் தமிழ்நாட்டு மக்களை சிந்திக்கக்கூடிய விதத்தில் இருந்ததா நான் பார்க்கல. அதனால் அதை அப்படியே கடந்து நாம போயிடலாம். எல்லோருக்குமே தெரியும், 4 பேர் 4 சொல்லத்தான் செய்வாங்க. அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. கல்வி, பாஸ்மார்க் எதிர்ப்பு, இந்த தேர்தல் அதில் முக்கியத்துவம் பாஜக தேர்தல் அண்ணா, இன்னைக்கு எங்களுடைய முன்னாள் மாநில தலைவர், முன்னாள் ஆளுநர் அக்கா தமிழிசை அவர்கள் தமிழ்நாடு முழுவதுமே இன்னைக்கு சுற்றுப்பயணம் செய்ய இருக்கிறாங்க. அந்த குழுவோடு மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய வகையில் வண்டிகள் இன்னைக்கு எல்லா மாவட்டத்துக்கு போயிருக்கு. அதில் மக்கள் இன்னைக்கு அந்த பெட்டியில் போட போறாங்க என்ன வேணும். நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம், ஒரு ஆரோக்கியமான தமிழ்நாட்டை எடுத்துட்டு போகணும். அதே நேரத்தில் இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க ஒரு தேர்தல் அறிக்கையை கொண்டு வர போறாங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை. இது சம்பந்தப்பட்ட தலைவர்கள் கலந்து பேசி அதை வெளியே கொண்டு வரணும். அது என்னுடைய இலாக்கா இல்லை, என்னுடைய சப்ஜெக்ட் இல்லை. நான் இன்னைக்கு பேசுறது பட்ஜெட்டை பத்திங்கன்னா, அந்த இலாக்கா அந்த சப்ஜெக்ட் பேசுறதுக்கு நயினார் அண்ணன் இருக்கிறாங்க, தமிழிசை அக்கா இருக்கிறாங்க. அதனால் அவர்கள் பதில் சொல்வார்கள். இது எப்படிப்பட்ட, எனக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு கனவு இருக்கு. கட்சி
கட்சியின் அடிப்படையில் ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய கனவெல்லாம் கட்சியினுடைய அறிக்கையில் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்காது. அது இருப்பதற்கான வாய்ப்பும் இல்லை நடைமுறை அரசியல்ல. அதனால் 2026 தேர்தல் அறிக்கையை பொறுத்தவரை ஒரு கட்சி அலையன்ஸை லீட் பண்றாங்க, மற்ற கட்சிகள் தேர்தல் அறிக்கையை தயாரிக்கும் பொழுது பிரச்சனை இல்லாத அளவுக்கு அந்த அறிக்கை இருக்கணும். அதெல்லாம் பக்குவப்பட்ட தலைவர்கள் இருக்கிறாங்க, அதை அவர்கள் முறையாக கொண்டு வருவாங்க. அந்த சம்பந்தப்பட்ட தலைவர்கள்ட்ட நீங்கள் அந்த கேள்வியை கேட்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளுங்க. இன்னைக்கு வந்து அண்ணன் கேள்வியை கேட்கறேன். ஒரு வாய்ப்பு ராகுல் காந்தி பெரிய நரேந்திர மோடி ஒரு பிஎம் அவர் எஸ்கேப் ஆயிட்டாரு, அமித்ஷா எஸ்கேப் ஆயிட்டாரா, சைனா பத்தி எழுதாத புஸ்தகம் பத்தி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரா? ஆனா நேற்று நம்முடைய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் ஐயா ராகுல் காந்தி அவர்கள் பாராளுமன்றத்தில் ஒரு சர்ச்சைக்குரிய பேசியிருக்கிறாங்க. என்ன பேசியிருக்காங்கன்னா, நம்முடைய இதற்கு முன்பு ஆர்மியினுடைய சீஃபாக இருந்த ஜெனரல் நாரான்வே அவர்கள் ஒரு புத்தகத்தில் எழுதியிருந்தாங்க, 2020 சைனாவுடைய இன்ஃபென்ட்ரி பிரிகேட் அவங்க மூவ் பண்ணி லடாக் நோக்கி வரும் பொழுது நான் இவங்களுக்கு ஃபோன் பண்ணேன், அவங்களுக்கு ஃபோன் பண்ணேன். ஸோ ராகுல் காந்தி அவர்கள் பாராளுமன்றத்தில் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக பேசும் பொழுது ஜெனரல் நரான்வே அதை பற்றி சொல்லியிருக்கணும், ஒரு புத்தகம் இருந்திருக்கணும். அதற்கு அமித்ஷாஜி அவர்கள், நம்முடைய உள்துறை அமைச்சர் அவர்கள் பாராளுமன்றத்திலே பதில் கொடுத்தாங்க, அந்த மாதிரி புத்தகமே இல்லை, அந்த மாதிரி அவங்க எழுதவே இல்லை, அந்த மாதிரி நரான்வே எங்கேயும் சொல்லவே இல்லை. இது ஏதோ ஒரு மேகசின்ல யாரோ எழுதுனதை எப்படி வந்து எதிர்க்கட்சி தலைவர் ஒரு புத்தகம் நீங்க பேசலாம்? அதே ஒரு குற்றம் பாராளுமன்றத்தில். பிகாஸ் மிஸ்கைடிங் த பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா, மிஸ்கைடிங் த பீப்புள் ஆஃப் அவர் கண்ட்ரி. ஆனால் ராகுல் காந்தி அவர்கள் பாராளுமன்றத்தில் நேற்று பேசியது பச்சை பொய், அது எல்லாருக்குமே தெரியும். அது அன்சப்ஸ்டான்ஷியேட்டட் அன்வெரிஃபைடு அலிகேஷன். அதை நாராயண்வே அவர்கள் சொல்லியிருந்தால் பதில் நாங்கள் சொல்றோம். இல்லை ஜெனரல் அவங்க பப்ளிஷ் பண்ணியிருக்கக்கூடிய புக்கில் அது இடம் பெற்றிருந்தால் அதற்கான பதிலை நம்முடைய அரசு கொடுப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம், கொடுக்கிறோம். ஆனால் 1008 மேகசின்ல 10,000 பேர் எழுதுவாங்க. ஒரு மேகசின்ல வர்ற ஒரு கருத்தையும் நம்ம பதில் சொல்லிட்டு இருந்தா பாராளுமன்றத்தில் இது மட்டும்தான் நம்ம செய்யணும். ஆனால் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் நேற்றே பாராளுமன்றத்தில் நம்முடைய கட்சியை சார்ந்த மூத்த தலைவர்கள் அதற்கு பதிலடி கொடுத்தாங்க. நாட்டு மக்கள் முன்பு உண்மையும் வச்சிருக்கோம். இன்னைக்கு இவ்வளவு பேர் நாம் இருக்கோம். ராகுல் காந்தி அவர்கள் சொன்னது உண்மையா இருந்தா இன்னாரும் அந்த புக்கை நீங்க போட்டிருப்பீங்க, இன்னாரும் அந்த மேஜரை போய் நீங்க இன்டர்வியூ பண்ணிருப்பீங்க, இன்னாரும் அந்த மேஜர் ஜெனரல் இன்னாரும் நீங்க இவ்வளவு விஷயம் சொல்லியிருப்பீங்க. எதுவுமே இல்லை, ஒரு பச்சை பொய்ய பாராளுமன்றத்தில் சொல்றாங்க. நான் வந்து நம்முடைய கட்சி தலைவர்கள் நயினார் அண்ணா அவர்களுக்கு நான் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றேன். இந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் என் தந்தையாரனுடைய உடல்நிலை, அவரை பார்த்துக்கணும். அதனால தான் அதிகமாக இன்னைக்கு கோயம்புத்தூர் பகுதியில் இருக்கேன். அப்பா அவங்க கொஞ்சம் டயாலிசிஸில் இருக்காங்க. ஐ ஹேவ் டு டேக் கேர் ஆஃப் ஹிம். என்னுடைய முதல் கடமை அது. அதனால் இன்றைக்கி அந்த அடிப்படை வேலைகள் என்னால் செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. என்னால் அதிகமாக ட்ராவல் பண்ண முடியாதுங்கிற வேண்டுகோளை வச்சிருக்கிறேன். கட்சியும் அதை ஏற்றுக்கிட்டு வேறு பொறுப்பாளர்களை ரீஅலோகேட் பண்ணுவாங்க. அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி அடுத்த பிரச்சாரம் வேறு என்ன சொல்கிறாங்களோ அதற்கு நான் தயாராக இருக்கின்றேன், என்ன செய்யணும் அப்படின்னு. அது நயினார் நாகேந்திரன் அவர்கள் நம்ம கட்சியினுடைய மூத்த தலைவர்களுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய ஒரு கருத்து, உள்ளுக்குள்ளே நாங்கள் பேசிக்கிறோம். அதனால் கட்சிக்கு என்ன வேலை செய்யணும், கூட்டணிக்கு என்ன வேலை செய்யணும், நிற்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர்களுக்கு என்ன வேலை செய்யணும், நம்முடைய கூட்டணி கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உட்பட எல்லா கட்சிகளுக்கும் என்ன வேலை செய்யணும்னு கட்சி சொல்லுதோ அந்த வேலையை செய்வோம். இப்போதைக்கு அதிகமாக டிராவல் பண்ண முடியாத சூழ்நிலை எனக்கு இருக்குது. அதனால் அதையும் கட்சி புரிஞ்சுக்கிட்டாங்க. சம்பந்தப்பட்ட நேரத்தில் என்ன வேலை, தேர்தல் நிற்பதா இல்லையா, இதெல்லாம் செய்யணுமான்னு கட்சி சொல்லட்டுங்கன்னா அதுக்கப்புறம் நான் பேசுகிறேன்.